ஸோ ஷர்மநாதன் ஒரு கேட்டில் பட்டி இருந்திருக்கு. கேட்டில் பட்டியை வந்து நான் எது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு சர்டன் ஏரியா 5 மைல்ஸ் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து கேட்டில் கிரேசஸ்க்காக அந்த ஊர் பக்கத்தில் இருக்க மாடு மேய்க்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. 4 அண்ணா கட்டினா போதும், இந்த மாடுகள்லாம் இங்கே வந்து மேய்ஞ்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நடுவில் ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி போட்டு தான் இந்த கவு ஹர்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஒரு பயங்கரமான டெம்பிள் இருக்கு. 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டெம்பிளை எல்லாருமே வந்து சுத்தமா அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் சாரி, இது பயங்கரமான டெம்பிள் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு அழகான டெம்பிள், கிரானைட்ல வந்து ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க அந்த டெம்பிள். ஸோ என்ன காரணமோ தெரியல, அந்த சிவிலைசேஷன் அந்த அந்த இடத்துல இருக்க சிவிலைசேஷன் டோட்டலா வேனிஷ் ஆயிட்டு அந்த பில்டிங்ஸ் மேலலாம் ஃபுல்லா வந்து காடுகள் அப்படியே ஆக்கிரமிச்சிருச்சு. அந்த இடம் இன்னும் அப்படியே இருக்கு. ஆனா இந்த டெம்பிள் மட்டும் என்னதான் ரூயின்ஸா இருந்தாலும் ஓரளவுக்கு அது டெம்பிள் ரெகக்னைஸ் ஆகிற சுச்சுவேஷன் இருந்திருக்கு. இந்த டெம்பிள்ல வந்து பல 100 வருஷங்களா யாரும் விசிட் பண்ணது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம பிளாக் டெத்து, அதே மாதிரி கொரோனா, ஸ்பானிஷ் ஃப்ளூ மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வந்து வந்திருக்கு. அது வந்து இந்த டோட்டல் பாப்புலேஷனை உடனே கொண்டிருக்கு. ஸோ மீதி இருக்கவங்கலாம் உயிர் பொழைச்சா போதும்னு அந்த ஊரை விட்டு கம்ப்ளீட்டா போயிட்டாங்க. இது எவ்வளவு ஒரு கொடூரமான நேரம்னு பாத்தீங்கன்னா, இது வாய் வழியா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெட் பாடிஸோட ஸ்மெல்ல வந்து 7 மைல் தள்ளி இருக்க கனகட்டி வரைக்கும் ஸ்மெல் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க மக்கள். ஸோ அந்த அளவுக்கு இந்த சிவிலைசேஷனை டோட்டலா வைப் அவுட் பண்ணிருக்கு. இதனால வந்து இந்த மக்கள் திருப்பி அந்த பக்கம் போகவே இல்லை. ஸோ காடு அதை டோட்டலா டேக் ஓவர் பண்ணிருச்சு. ஆனா அந்த டெம்பிள், அந்த கிரானைட்டால கட்டப்பட்ட டெம்பிள் மட்டும் அந்த டைமோட டெஸ்ட்டை வந்து நின்று இருக்கு.